வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான சமையல் காணொளி ஒன்று தான். இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன சமைக்க போகிறோம்? இன்றைக்கு வந்து நாங்கள் திலாப்பியா மீன் வந்து குழம்பு வைக்க போகிறோம். அதோட பொரியலும் செய்ய போகிறோம். குளத்திலேயே போய் உடனே வண்டி கொண்டு வந்து இன்றைக்கு பொரியல் கறி மற்றது வல்லாரை சம்பளம் செய்ய போகிறோம். என்னென்னா கிட்டத்தட்ட நாங்களும் மீன் சமைச்சு இந்த மீன் சமைச்சு 2 மாதம் திலாப்பியா மீன் சமைச்சு 2 மாதத்துக்கு கிட்ட வரும் நினைக்கிறேன். 1.5 மாதம் வரும். அப்படி வருமோ? இன்றைக்கு வந்து கண்ணாளைக்கு அப்புறம் இந்த மீன் ஒன்று வண்டி சமைப்பு கொண்டு ஆசையான அப்போ நாங்கள் தொடர்ந்து அப்படியே காணொலியை பார்ப்போம். மேலே இப்போ கிட்டத்தட்ட 7:30 இருக்கும். இப்போ நாங்கள் வந்து குளத்தில் போய் மீன் பண்ணி கொண்டுருவோம். ஏனென்றால் விடிய உள்நாக்க போனால் தான் மீன் வேண்டலாம். அப்புறம் அப்படியே எல்லாத்தையும் வியாபாரத்தை கொண்டு போடுவினோம். நாங்கள் அப்படியே போவோம். இப்போ விடிய உள்நாக்க குளக்கரை எப்படி இருக்குன்னு அப்படியே பார்த்து கொண்டு மீனும் பண்ணி கொண்டு வருவோம். இப்போ குளத்துக்கு வந்துட்டோம். இனி அந்த மீன் வள்ளமெல்லாம் கரைக்கு வர இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். பாருங்கள் எப்படி இருக்குதான்னு. இதில் பாருங்கள் அந்த கொக்குகள் எல்லாம் நிற்கிது கரையை. இப்போ வந்து குளக்கரைக்கு வந்துட்டோம். பாருங்கள் அந்த மீனேத்துற வாகனம் எல்லாம் நிற்கிது. இப்போ பார்த்தீங்கன்னால் அப்படியே வள்ளங்கள் எல்லாம் நிற்கிது. அதில் போய் பார்ப்போம். பாருங்கள் அவ்வளோ வள்ளங்கள் நிற்குதுண்டு. முதல் ஒரு வள்ளத்தில் ஒரு மீன் பண்ணிட்டாங்க. இப்போ 2 வள்ளம் வந்துருக்குது. பார்ப்போம். மீன்கள் இப்போ சரியான குறைவு. இங்கே பாருங்க ஃபுல்லாக தொழிலுக்கு போகாத வள்ளங்கள்லாம் நிறைய நிற்குது. இங்கே பாருங்க பெரிய இறால் ஒன்று வந்துருக்குது. இப்போ மீன்கள் சரியான குறைவு வேணும் ஐயா. எங்கே உள்ளே கொண்டே காணல கலட்டி எடுத்து வச்சுக்கிறீங்க. இவ்வளோ தான் மீன். ஓகேங்களா? கொஞ்சம் மீன் இருக்கு. என்ன தம்பி? இதில் பாருங்கள் வளர்ப்பு பண்டி நிற்குது. இங்கே இப்போ வந்து நாங்கள் மீன் வேண்டிட்டோம். 1000 ரூபாய்க்கு 2 பெரிய பெரிய மீன் தந்திருக்கணும். நான் கொண்டே காட்டுறேன். நீ வீட்டை போவோம். இங்கே பாருங்கள் எங்களோட மாட்டு பிள்ளையாக்களெல்லாம் மேய்ச்சலுக்கு போயினோம். தண்ணி காலை எப்படி இறங்கி போயினோம்னு பாருங்க. ஆக்கள் மலையாண்ட வழியால் வாய்க்கால் பூட்டி விட்டுருக்கு. பாருங்க இந்த 2 மீனும் வந்து 1000 ரூபா. ஆனால் 2 மீனும் கிட்டத்தட்ட 2 கிலோவுக்கு மேலே வரும். நாங்கள் பெரும்பாலும் துப்புராக்கிற வீடியோலாம் காட்டியிருக்கிறோமே. அப்போ அதனால் வந்து இதை வெட்டுற வீடியோ காட்டில. இது வெட்டுறதே பெரிய வேலை. ஒரு என்ன சொல்கிறது, பெரிய கத்தி வேணும். கொஞ்சம் ரஃப்பான முள்ளுகளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னால் பசுப்பால் வந்திருக்கு. இதை குடிப்போம். குடிச்சிட்டு தான் இனி அடுத்த கட்ட வேலைகள் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னால் பயறு துவையல். பயருக்கும் பசுப்பாலுக்கும் சும்மா அந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் பெரிய சாப்பாடு இன்றைக்கு. இதில் புல்லுகளோட ஃபுல்லாக வெள்ளாரை நிற்குதுன்னு. ஆனால் இல்லையே பாருங்கள் இவ்வளோ பெருசுண்டு. பாருங்க இப்படி இருப்பேன். உங்களுக்காக கிணக்க தண்டு இல்லை. இப்போ இந்த அளவில் நாங்கள் முறிச்சு எடுப்போமே. நல்ல நல்ல பெரிய இலையாக இருக்கும். இலையில இருக்கும். மற்ற உயர்ந்துட்டு இல்லை அந்த நிலத்திலே இருந்து புல்லை விட ஆள் மேலே வந்துட்டு அதை விட இந்த இதுக்குள்ளெல்லாம் புல்லாக வெள்ளார தான் நிற்குது. இதுக்கான தண்ணியல் விட்டு அப்படியெல்லாம் செய்யறது இல்லை. ஏன்னா மழை தன்பாட்டிலே வளர்ந்து வந்தது. மழை பெய்கிற காலங்களில் கூடுதலாக இருக்கும். நான் உங்களுக்கே நல்ல பெரிய இல்லையா கொடுங்குறேன். அதுதான் ஒரு அளவாக பிடிங்கினா சரி. சம்பளத்துக்கு மட்டும்தானே. ஏன்னா சம்பளம் நாங்கள் இப்போ மதியம் செய்தால் அதை மத்தியானத்தோடய முடிச்சிடுவோம். எனக்கு பின்னிறங்களில் வச்சு சாப்பிட்றோம். இல்லை
பாருங்கள் மாட்டுக்கண்டு புள்ளி ஒருத்தர் வந்து நின்று பார்க்குறேன். பிடுங்கி எடுத்துட்டீங்க. ஒரு பிடி அளவில் இருக்குது என்ன, சின்ன பிடி பிடுங்கி இருக்குது. நாங்கள் தண்டுகளை கழிச்சு எடுப்போம். கழிச்சு எடுக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஒரு சின்ன பிள்ளை மரம் தான் நான் எவ்வளோ காய்ச்சி கிடக்கும். இப்போதான் பிஞ்சா இது ஒரு 7 மாதம் அந்த மட்டும்லாம் நல்ல முத்தளவு. ஆனால் நான் எங்கட அந்த புனை மரம் மாதிரி காய்க்கலாம் அந்த மரங்கள். அதுதானே அதில் எல்லாம் சரியான காய் குறையும். நாங்கள் பிளாக்காயிலையும் ஏதாவது ஒரு சாப்பாடு செய்யணும். பிளாப்பா அந்த பிளாக்கா கொத்து செய்தோம் நாங்கள். நல்ல சுவையாக இருந்தது அது உண்மையாக. பிளாக்காயில் அந்த பால்கறி சிலையில் பால்கறியும் வச்சுருங்க நாங்களே. இன்னும் சாப்பாடு செய்ய இருக்கு, அந்த செய்யலாம் நிறைய சாப்பாடுகள் செய்ய சாப்பிடுவோம். இந்த ஒரு 2 மூணு கருவாயில் கொடுங்குவோம். மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும். கருவா மரம் கணக்காக போட்டால் அப்புறம் இறைச்சி கறி மாதிரி இருக்கும். ஒரு 2 3 போடும். 2 3 தான் பிடிக்கிறது கால். நாங்கள் வந்து கறி வைக்க தொடங்க அப்புறம் முதல் கறி வச்சுட்டு சம்பல் செய்வோம். அதுக்கு பிறகு பொரியலும் செய்வோம். இது மீன் நாங்கள் நல்ல வடிவாக வெட்டி உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த மீன் தாளிச்சும் வைக்கலாம், கூட்டியும் குழம்பு வைக்கலாம். நாங்கள் கூட்டி தான் குழம்பு வைக்க போகிறோம். அதோட புளி கூட விட வேணும். இந்த மீனுக்கு புளி கூட விட்டால் கரையாது மீன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் சின்ன வெங்காயம் பட்டி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி பச்சை மிளகாய், இதுக்கு உள்ளியும் இஞ்சியும் இடித்து போட வேணும். இடித்து போடாக்கா எடுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பமில்லை, கொஞ்சமாக வெந்தயமும் பெருஞ்சீரகம் போட போகிறோம். கடுகு போட தேவையில்லை. இப்போ நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கொள்வோம். அதோட வெந்தயமும் கொஞ்சமாக பெருஞ்சீரகமும். வெந்தயம் போடக்கி நம்ம வாசமாக இருக்கும் இந்த குழம்பு. புளி நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் போடுவோம். அதோட பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்ப்பேன். அதோட பார்த்திங்கன்னா தேவையான அளவு மிளகாத்தூள். இது உங்களோட கறித்தூள் உங்களோட உழைப்புக்கு ஏற்ற அளவு நீங்கள் தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட பார்த்திங்கன்னா நாங்கள் தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். இதுக்கு எல்லா பாலும் சேர்த்தே விடலாம். இப்போ முதலாம் பால் பிரிச்செல்லாம் எடுத்து வைக்க தேவையில்லை. இதுதான் கூட்டி வைக்கிற குழம்பு. சுகமாக வைக்கலாம். இது சுகமாக வைக்கலாம். பட் இதுக்கு இப்போ எண்ணெய் பாவிக்க தேவையில்லை. அதான் முக்கியமாக எண்ணெய் இல்லை சொல்லலாம். ஆனால் இது என்ன சொல்லுங்க, அப்போ இந்த மீனில் கொழுப்பு தன்மை இருக்குது. அப்போ மீன் நல்லா கொதிச்சு வத்தேக்க அந்த எண்ணெய் புறாக்கும். டாக்டர் மாதிரி சாப்பிட சொல்லுவீங்க. இப்படியான அந்த நன்னீர் மீன் தான் கூட சாப்பிட சொல்லுவீங்கன்னா ரத்தம் ஊடுறது அப்படியான இதுகளுக்கு நல்ல மண். இப்படியே நாங்கள் மூடி போட்டு அடுப்பு மூடி கொதிக்க வைப்போம். அடுப்பங்களுக்கு நல்லா எரிய தொடங்கிட்டுது. நாங்கள் மீன் குழம்பு அடுப்பில் வைப்போம். மீன் நல்லா கொதிக்கட்டுக்கும் எங்களுக்கு. இப்படியே மூடி விடுவோம். பெரிய சட்டி தானே இப்போ உங்கள் ஊற்றாது. அதோட இந்த மிளகு இதுக்கு சரியான வெயில்ண்ணா. இப்போ சரியான வெயில் வெளியில் என்ன சொல்கிறது, அங்கால வெளியே போயிடலாம் போச்சு. அதான் இன்றைக்கு இதுலேயே பிலாமரத்துலேயே வச்சு சமைக்கிறோம் இருந்துட்டேன். ஆனால் அந்த பிலா சருகுகள் சரியாக கொட்டி கொண்டிருக்கு. இப்போ ஏன்னா அதான் நிலை ஒரு எதிர்காலம். இனி இப்போ என்ன அடுத்த மாதம் எல்லாம் இதை தொழிற்கொழிக்கும். மீன் குழம்பு எங்களுக்கு அடுப்பில் இருக்குது, கொதிச்சு கொண்டு இருக்குது. இப்போ மீன் குழம்புக்கு தேவையான அந்த உள்ளி மிளகு நாங்கள் இடிக்க போகிறோம். இதுக்கு மிளகும் நச்சீரகமும் போட்டிருக்கிறோம். இதை முதல்ல இடிப்போம். நச்சீரக மிளகுங்களுக்கு இடிப்பட்டுடுது. இப்போ நாங்கள் உரிச்சு கழுவி வச்சிருக்கிற உள்ளியும் இஞ்சியும் தான் போட்டு இடிக்க போகிறோம். உள்ளி இஞ்சி எல்லாம் நல்லா இடிப்பட்டுட்டுது. இப்படியே இருக்கட்டுங்க எங்களுக்கு. நாங்கள் தேவைப்படுற நேரம் எடுத்து போடுவோம். என்ன அதோட பார்த்திங்கன்னா நாங்கள் மீன் பொரியல் செய்கிறதுக்கு மீன் பெரும்பா எடுத்து வச்சுருக்கிறோம். அது நல்ல மெல்லிய துண்டாக வெட்டி எடுத்து வச்சுருக்கிறோம். நாங்கள் கூடுதலாக சின்னாக்களும் சாப்பிட்றதுக்காக மஞ்சள் உப்பும் போட்டு தான் பொரிக்கிறது. என்ன இப்போ ஒரு பெரியாக்கள் சாப்பிட விரும்பினால் உண்மையிலுமே அதுக்குள்ளே கறித்தூள் சேர்த்து பொரிச்சு கொள்ளலாம். இன்றைக்கு நாங்கள் உரைப்புக்காக இன்றைக்கு பச்சை மிளகா தான் சேர்த்து பொரிக்க போகிறோம். பச்சை மிளகா போட்டு பொரிக்க இன்னும் உரைப்பாகவும் இருக்கும் எங்களுக்கு. இந்த தேவையான துண்டுகளை சின்னாக்களுக்கும் எடுத்து கொடுக்கலாம் பச்சை மிளகாய் தவிர்த்து கொண்டு. இப்போ நாங்கள் தேவையான அளவு உப்பு சேர்ப்போம்.
அதோட வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்ப்பேன். இப்போ நல்ல வடிவாக கலந்து விடுவேன். இதாக பார்த்திங்கன்னா நாங்கள் வெள்ளரை சம்பல் செய்ய போகிறோம். வெள்ளரையிலே வந்து வடிவாக காம்புகள் எல்லாத்தையும் வெட்டிட்டேன் ஒரு அளவில். வெட்டி போட்டு நல்லா கழுவி எடுத்து அரிவேன். அதோட மீன் கொதிச்சு கொண்டு கத்திராந்து பார்ப்போம் மீன் உப்புக்கு போட்டு சத்தம் கேட்குது. ஆனால் நல்லா கொதிச்சு வத்தவன். ஓ நல்லா கொதிக்குது. இப்போ நாங்கள் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு விடுவோம். அதோட வந்து கருவாயில் கணக்க போட தேவையில்லை. ரம்பையிலையும் போட்டுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் கருவாயில் போடுறபடியாக ரொம்ப தேவையில்லை. அதோட வந்து இடித்து வச்சுருக்கிற இந்த நச்சீரகம், உள்ளி, இஞ்சி, மிளகு எல்லாத்தையும் சேர்த்து விடுவோம். அப்படியே இது கூட இன்னும் வாசமாக இருக்குது. அடிக்கடி இப்போ கரண்டி போட்டு நாங்கள் கிண்ட தேவையில்லை. கூட்டி வைக்கிற குழம்பு தானே, எல்லாம் போட்டு தானே வச்சுருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பத்தட்டுக்கும் எங்களுக்கு. இப்படியே மூடி விடுவோம். நாங்கள் அப்படியே கழுவி போட்டு நல்ல வடிவாக அடுக்கி போட்டு இப்படி மெல்லிசாக அரிஞ்சால் சரி சம்பளுக்கு. சில பேர் சம்பல் வந்து அரைச்சுன்னு செய்கிறது. இதை வந்து அப்படியே அரைச்சி போட்டுன்னு செய்கிறது. அரைச்சி செய்தால் கொஞ்சம் கசப்பு கூடவே இருக்கும். இப்படி ஓட்டினா பாய்க்க வச்சு முண்டி ஒழுங்கி விடலாம். ஏன் இது நல்லா இருக்குங்க இந்த சம்பல் வந்து சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும். இப்படியே நல்ல மெல்லிசாவே அரிஞ்செடுப்போம். வெள்ளரையை வந்து நாங்கள் நல்ல மெல்லிசாக அரிஞ்செடுத்துட்டோம். இப்போ இந்த சம்பளுக்கு வந்து பெரிய வெங்காயம் கழுவி வச்சுருக்கிறோம் பாதி அளவில். அதே மாதிரி பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறோம். இதே வந்து நல்ல மெல்லிசாக அரிஞ்செடுப்போம். அதோட பார்த்திங்கன்னா பச்சை மிளகாயம் வந்து நாங்கள் இப்படியே 2 பிளந்துட்டு அதோட அப்படியே 4 வெட்டி விடணும். இப்படி வெட்டிட்டு நல்ல மெல்லிசாக அரிஞ்சால் சரி. பச்சை மிளகாய் இந்த கடிவடம் தானே, அப்போ நல்ல மெல்லிசாக அரிய வேணும். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டி போட்டாச்சு. அதோட பார்த்திங்கன்னா நாங்கள் தேங்காய் பூ சேர்ப்போம். அதோட பார்த்திங்கன்னா நாங்கள் தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். இப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவோம். கையாலையும் பிணைஞ்சு விடலாம், பிரச்சனை இல்லை. அதோட பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ கையால் பிணையக்க வந்து ஆக நல்லா கசக்கக்கூடாது. கசக்குனா வந்து ஒரு கயர்த்தன்மை இருக்கும். இப்போ கரண்டியால் அப்படியே நாங்கள் சடையாக அப்படியே குழச்சி விட்டால் எங்களுக்கு அந்த கயர்த்தன்மை வராது. இப்போ நாங்கள் இதோட வந்து தேசிக்காய் புளி பாதி அளவில் சேர்த்து விடுவோம். இப்படியே நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். ஏன்னா தேசிக்காய் புளி வந்து எல்லா இடமும் செய்கிறதுக்கனையாக பிரட்ட வேணும். மீன் கறி என்ன மாதிரி இறக்கலாமோ? இனி அதை இறக்க சரி. இறக்கிட்டு மீன் பொரியலையும் நாங்கள் பொரிச்சு போட்டு சாப்பிடுவோமே. உங்களுக்கு சம்பல் வந்து ரெடி ஆகிட்டு இப்படியே இருக்கட்டும் சம்பல். இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். அப்படியே நல்லா வத்திட்டு இப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வத்தி பாருங்க கரையில் அப்படியே அந்த எண்ணெய் படந்தோன்னு வந்துட்டு இல்லை, அப்படியே இறாக்கு பண்ணாங்க. இப்படி இருக்குன்னு பாருங்க. இது அந்த அடிக்கடி அகப்ப போடக்கூடாது. நாங்கள் கரண்டியல் போட்டு கரண்டியல் போட்டால் உடாஞ்சிடும். தசைப்பிடிப்பான மீன் தானே, உடாஞ்சிடும். இப்படியே இருக்கட்டும். மீனை பொரிச்சா பிறகு நாங்கள் சாப்பிடுவோமே. நாங்கள் மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெயில் அம்பிட்டுட்டோமே. எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ நாங்கள் மீன் துண்டுகளை போடுவோம். ஆனால் நல்ல மெல்லிசா வட்டி இருக்குதுங்க. இப்படியே பொரியட்டுங்க காணுமே. இதை வந்து பிரட்டி விட்டு நாங்கள் எடுக்க போய் வந்து பச்சை மிளகா போட்டால் சரி. இப்போயே போட்டால் கறியிடும் பச்சை மிளகா. இப்போ நாங்கள் இதை வந்து பிரட்டி விட்டு நாங்கள் எடுக்க போய் வந்து பச்சை மிளகா போட்டால் சரி. இப்போயே போட்டால் கறியிடும் பச்சை மிளகா.
மீன் வந்து எங்களுக்கு ஒரு பக்கம் பொரிஞ்சிட்டுது. இப்படியே பிராட்டி விடுவோம் நாங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற பக்கம் எங்களுக்கு ஓரளவுக்கு பொரிஞ்சிட்டு இப்போ பச்சை மிளகாய் இந்த பருவத்தில் போடுவோம். முதலே போட்டால் கறியிடும் பச்சை மிளகாய். இப்போ போட்டால் எங்களுக்கு அளவான பொரியலாக வரும். இப்போ வந்து மீன் மிளகாய் எல்லாமே நல்லா பொரிஞ்சிட்டுது. எண்ணெயை வடித்து போட்டு இறக்குவோம். அப்படியே இப்படியே நாங்கள் எல்லா மீனையும் பொரிச்சு எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாகவே சமைச்சு எடுத்தாச்சு. மீனும் பொரிச்சு சம்பல் போட்டு அதோட மீன் குழம்பும் வச்சாச்சு. இதான் எங்களோட மத்தியான சாப்பாடு. இன்றைக்கு நாங்கள் சோறு அதோட எங்களோட ஊர் அரிசி மீன் பொரியல் மிளகா பொரியலும் சேர்ந்துருக்கு பாருங்க. அதோட பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு என்ன அப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு துண்டு அந்த குழம்பெல்லாம் அப்படியே திக்காக வந்துட்டுங்க. கட்டி குழம்பு. இது வந்து கொஞ்சம் குழம்பு விட்டு சாப்பிட்டாலும் காணும். அதோட பார்த்தீங்கன்னா வெள்ளை சம்பல் உண்மையிலேயே நல்ல ஒரு ஆரோக்கியமான சாப்பாடுன்னு சொல்லணும். அப்போ சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் எங்களோட மதிய சாப்பாடை சாப்பிடுவோம். வெள்ளார சம்பல் உண்மையிலேயே நல்லா இருக்கணும். வெள்ளார சம்பளை விரும்பாதாக்கள் இருக்க மாட்டேனும். ஏனென்றால் அது வந்து சத்தம் கூட. உண்மையில சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு ஒரு ஞாபக சக்தி கூட. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதில் சாப்பிட்டு கொண்டு வந்தாலே காணும். அதோட இப்போ நாங்கள் இதை வந்து கடையில் சந்தையில் ஒன்றும் வாங்கல. மீன் மட்டும் போய் பண்ணி கொடுங்க. நாங்கள் மற்றதெல்லாம் நோம்பலாயே வீட்டில் உள்ளதை வச்சு சமைச்சாங்க. மற்றது வந்து இங்கே பக்கத்தில் குளம் இருக்கிறபடியால் கூடுதலாக நாங்கள் குளத்து மீனையே பண்ணி சமைப்போம். மற்றபடி கடல் மீன் வேண்டால் மீன் ரோட்டில் வரும். எல்லாத்தையும் ஒட்டிச்சுட்டான்னு சந்தைக்கு போகணும். என்ன குளத்து மீன்டா கொஞ்சம் மலிவாக வந்துடலாம். இந்த மீன் 1 கிலோ 500 ரூபாய்க்கு வேணால் அந்த மீன் 1 கிலோ 1200 ரூபா வேணும். கடல் மீன் 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 கறியும் நல்ல அந்த பெரிய பெரிய மீனோடைய சரியான சதை. ஆனால் இதை விட பெரிய மீனும் இருக்குது. 3-4 கிலோவிலேயும் ஒரு திலாப்பியா மீன் இருக்குது. ஆனால் அது வெட்டுறது மற்ற சதைப்பிடிப்பு கூடண்டா அவ்வளோ டேஸ்ட்டும் இருக்காது. இதுகள் நல்ல கணக்காக இருக்கும். என்ன இந்த 1 கிலோ மீன்டா கொஞ்சம் வெட்டுறது கொஞ்சம் கரைச்சல். விரும்பினா நீங்கள் இப்போ இந்த பொரியலுக்கு தேய்ச்சி புளி சேர்த்து சாப்பிடலாம். நல்லா இருக்குது. சில பேர் வெங்காயம் பட்டி வச்சு சாப்பிடுவீங்க. அது உங்களோட விருப்பம். இன்றைக்கு மதியம் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு சாப்பாடு. மற்றது வந்து மீன் பொரியலுக்கு மட்டும்தான் இதில் எண்ணெய் வச்சு நாங்கள். மற்றது வந்து எண்ணெயோ எதுவுமே இல்லை. நல்ல ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு. அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். நன்றி, வணக்கம்.